ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், ஸோ வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு ஆடி 18 ஆடி பெருக்கு. ஸோ காவேரி கரையோரம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நாள். அந்த காவேரி புரண்டு வரச்ச எல்லாரும் அதுக்கு இந்த இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் நான் பாக்குறேன், அதுக்கு கற்பூரம் ஏத்தி சேவிச்சு அதை எவ்வளவு மரியாதையோட எவ்வளவு அழகா அதை வரவேற்கிறா. விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு உகந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். தண்ணி இருந்தாதான், மழை பெஞ்சாதான் நமக்கு நாளைக்கு பயிரிட்டு தை மாசம் அறுவடைக்கு வரைச்சா ரொம்ப நன்னா இருக்கும். சோ அதனால இந்த வருஷம் நல்ல மழை சிறப்பா பெஞ்சு எல்லா விவசாயிகளுடைய மனசும் நிறைவாக இருக்கணும்னு இன்னைக்கு ஆடி 18 பெருமாள்கிட்ட வேண்டிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு சிம்பிள் தலிகை, தட் இஸ் புலிக்காய்ச்சல் கலரணும்ன்ற பிளான் வச்சிருந்தேன். நேத்திக்கு உடம்பு முடியாததுனால நேத்திக்கு வீடியோ போடல நானு. சோ இன்னைக்கு ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் கலந்த சாதங்கள் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றத நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு கட்டின்னு இருக்கிறது ஒரு சிம்பிள் லினன் சாரி. எனக்கு இதுதான் என்னுடைய ஸ்டைல். நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்றது ட்ரெடிஷ்னலான ஒரு காட்டன் அண்ட் அந்தந்த ஸ்டேட்டோட ஒரு யூனிக் சாரி. இந்த மாதிரி எல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ நான் இன்னைக்கு வேர் பண்ணி இருக்கிறது ஒரு பியோர் லினன் சாரி. அதுக்கு நான் என்னோட இதுல ஜுவல்லரியில நானே இது ரெடி பண்ணது இது. அதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் பிளாஸ்டிக்கா கிளாஸான்னு தெரியல, ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கின வளையல் இது. அவ்வளவுதான், சிம்பிள் மேக் ஓவர் தான். ஏன்னா ஆத்துல வேலைகள்லாம் பண்ணிட்டு பண்ணச்சா கஷ்டமா இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறது. சோ லினன் சாரி, அதோடைய பல்லு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு சில்வர் பிளஸ் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஜரியும் வருது. இதுதான் தலைப்பு, அதுக்குண்டான பிளவுஸ். சோ இப்ப வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல நம்ம சாதத்தை வச்சுடலாம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் காமிக்கிறேன். அரிசி வாங்க போகணுமா இருந்தது, மறந்தாச்சு. இருக்கிற அரிசியை வச்சு இன்னைக்கு தலிகையை முடிப்போம். ஸோ இன்றைக்கி ஆடி 18, அதனால் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சம்பழம் சாதம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் போட்டு இந்த தாளிக்கிற சாமான்கள்லாம் வச்சுருக்கேன். தேங்காய் சாதம் பண்ண போகிறேன், தயிர் சாதம் பண்ண போகிறேன். புளியோதரை எங்கள் அம்மா ஸ்டைலில் புளியோதரை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா புளியோதரை காமிக்கலான்ற பிளான் இருந்தது. அதான் 2 நாளாக ஒரே முடியாமல் தலைவலி ஆனதுனால எனக்கு அதுக்கு முடியவே போயிடுத்து. ஸோ இன்றைக்கி சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான், பிகாஸ் சாப்பிட்றதுக்கும் மனுஷாலே இல்லை. அதனால் தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், அவியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவியலை காட்டுறேன். சாதம் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே இந்த கடலையும் முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக அதெல்லாம் பொரிஞ்சிடும், கலர் வந்துடும். இது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், சாதம் ப்ரெஷர் அடங்குற கேப்பில் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் வறுத்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். அதை ஜஸ்ட்டு சாதம் கலக்கச்சு ஆட் பண்ணிட்டா போகிறோம். பார்த்தெல்லாம் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை ரெண்டுத்தையுமே வறுத்துன்ட்டேன். ஸோ நம்ம இப்போ இனிமேல் கிடுகிடுன்னு சாதங்கள் கலந்துடலாம். சாதத்தோட ப்ரெஷர் கூட அடங்கிடுத்து. தேங்காய் சாதம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு வானலியில் தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன், அது மெல்ட் ஆகட்டும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு, கடலப்பருப்பெல்லாம் எடுத்துட்டாச்சு. தாளிக்கிறதுக்கு எலுமிச்சம்பழ சாதத்துக்கு, தேங்காய் சாதத்துக்கு காமனாக கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகா, தேங்காய் சாதத்துக்கு தேங்காய், எலுமிச்சம்பழ சாதத்துக்கு எலுமிச்சம்பழம், தயிர் சாதத்துக்கு தயிர், ஃப்ரெஷ் க்ரீமு. இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் யூஎஸ்லலாம் இருக்கும்போது பாட்லாக் பார்ட்டியில் ஒன்று எனக்கு வர்றது ஆற்றுலேயே ரெடி பண்ண புளியோதரை வரும், புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி சாதம் எடுத்துன்னு போவேன். இல்லைன்னா சாம்பார் வரும். அப்படி இல்லைன்னா இது தயிர் சாதம் கோவிலில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறேன். அதனால் நீங்கள் தயிர் சாதம் எடுத்துன்னு வாங்க. இந்த மாதிரி என்னுடைய ஆப்ஷனில் இதெல்லாம் வரும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா உதிராக வந்துடுத்து. எப்பயுமே சாதம் எடுத்த கையோட தேங்காய் சாதம் மறந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் குத்தி ஒரு கல் உப்பு போட்டு பிசறி வச்சுருங்கோ. அதே போல் எலுமிச்சம்பழமாக இருந்தால் நல்லெண்ணெய் குத்தி
ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு பிசிறி வச்சுருங்கோ. இது தயிர் சாதத்துக்கு அடி சாதமாக எடுத்துக்கோங்க. மேல் சாதத்தை ரெண்டுத்தையும் தேங்காய் சாதத்துக்கும் எலுமிச்சம்பழ சாதத்துக்கும். ஸோ இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியும். சின்ன பசங்கள்லாம் இப்போ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கோசரம் இதை சொல்கிறேன் நான். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து, பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வறுத்து வச்ச வேர்க்கடலை, வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. பாருங்க, இப்போ இதுக்கோசரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சடனாக நம்ம அப்படியே டக்குன்னு போட்டு இது பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா 2 மினிட் வேலை தான் இதெல்லாம். தேங்காயை போட்டு ஒரு பெரட்டு பரட்டிக்கலாம். சம்டைம்ஸ் காத்தால் தேங்காய் சாதம் காலியாகல கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி சாப்பிட்றோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கணும். அதனால் நல்ல ஒரு வதக்கின்ட்டேல் அப்படின்னாக்கா அதில் உள்ள தேங்காய் வாசனையும் நல்லா வரும். அட் த சேம் டைம் கெட்டு போகாமையும் இருக்கும். ஒரு நிமிஷம் கழித்து அதை நம்ம சாதத்தில் சேர்த்து கலந்துடலாம். சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் சாதத்தையும் இதுலேயே போட்டு ஒரு பரட்டிக்கலாம். எதுனாலும் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சமாக தான் சாதத்தில் ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் போட்டேன். இன்னும் ப்ராப்பர் சால்ட் போடவே இல்லை. ஒரு சாதத்துக்கும் சேர்த்துன்றதுனால ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டால் தான் சரியாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சூடாக போட்டு வானலி இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு கிளறச்ச உதிராக ஈஸியாக வந்துடும். சப்போஸ் நீங்கள் வச்சுருந்த பாத்திரத்தில் வச்சுருந்த சாதம் கட்டியாக எடுத்து ரொம்பவே ஆறி போய் எடுத்துன்னா கிளறச்ச இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ இந்த அடுப்பில் உள்ள சூட்டோடு இதை கலர்னேல்னா அழகாக உதிராக வந்துடும். ப்ளஸ் சாதத்துலேயும் அந்த உப்பு காரம் சூட்டில் இறங்கும். கையிலெல்லாம் கொடுத்து அனுப்புறதா இருந்தாக்கா, குழந்தைகளுக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி ஆஃபீஸ்க்காக இருந்தால் வதக்கிட்டு சாதத்தையுமே போட்டு நல்லா ஒரு வதக்கி கொடுத்துருங்கோ, கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஒத்தாப்பில் கலரியாச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் சாதம் நல்ல வாசனையாக மணக்க உதிராக ரெடியாக எடுத்து இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே வானொலியில் நம்ம எலுமிச்சம்பழ சாதத்தை கலந்துக்கலாம். தேங்காய் சாதம் பண்ண அதே வானலியை கொஞ்சம் பேப்பரால் தொடச்சினேன். ஸோ தட் தேங்காய் வாசனை வர வேண்டான்றதுக்கோசரம் நல்லெண்ணெய் கொஞ்சம் குத்தின்னு இருக்கேன். எப்பயுமே நல்லெண்ணெய் எலுமிச்சம்பழ சாதம் பண்ண எல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். எங்கள் ஆட்டில் இப்படி தான் ப்ராக்டிஸு. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதே இது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், அடிஷ்னலாக மஞ்சப்பொடியும் அன்றைக்கி ஊறுகாய்க்கு கடுகும் வெந்தயமும் வறுத்துட்டு பொடி பண்ணேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வாசனைக்காக எடுத்துட்டுருக்கேன். இது போட்டேல்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெருங்காயம். ஸோ எண்ணெய் நல்லா சுட ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிக்கிறது, பருப்பும் செவக்க ஆரம்பிச்சுடுத்து. பெருங்காயம் போட்டுருக்கேன், பச்சை மிளகா போட்டுருக்கேன், கருவேப்பிலை. மிளகா வெடிக்கிறது, கேர்ஃபுல். இத்தனைக்கு கீரி போட்டிருக்கேன், சீர்றது அப்படியே. எலுமிச்சம்பழ சாதம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் பச்சை மிளகா காரம் தூக்கலாக போட்டிருக்கேன். எங்கள் ஆத்துக்கார் வர காரமே இல்லாமல் பண்ணுறேன்றார். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அந்த கடுகு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணது ஊறுகாய்க்கு அதையும் இதோடையே போட்டுடுறேன். எனக்கும் வயிறு ஒத்துக்க மாட்டேங்கிறது, எங்கள் அப்பாவுக்கும் ஆக மாட்டேங்கிறது. பாவம் இந்த மனுஷன் நடுவில் தவிக்கிறார் கடந்து.
ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவார், எதுவுமே சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் அதுவுமே என்கிட்ட என்ன சொன்னார், கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் கேட்டாரே தவிர போடுறியா போடு அந்த மாதிரி கூட கேட்கவே இல்லை. எனக்கு தான் மனசே ஆகலை. இப்போ சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயுமே கொஞ்சமாக நல்லெண்ணெயும் உப்பும் போட்டு கலந்து வச்சுட்டேன். சாத்துக்கு உண்டான உப்பு இப்போ தான் போட்டேன். சாதம் நல்ல உதிராக கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. ஒரு நாள் நம்ம கலக்கிறோம் சாதம்னு பார்த்தா அன்னைக்கு தான் சாதம் குழஞ்சி போயிடும், படுத்திடும் நம்மளை. யாராவது வரான்னா பருப்பு வேகாது, கலந்த சாதம் கலக்கலான்னா சாதம் குழஞ்சி போயிடும். எங்கேயோ அந்த இதை பார்த்துட்டு கேமரா ஆங்கிள் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஆடி பண்டிகையே வந்து இப்போ எங்கள் மாமியாரெலாம் திருச்சியில் தான் இருக்கா. காவேரி கரையோரம் இருக்கிற வாழ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அப்படியே காவேரி கரை புரண்டு வரும், அதை வரவேற்று, அதாவது மான்சூனையும் வரவேற்று கொண்டாடும் விதமாக இதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சால் விவசாயம் நல்லா பயிரிட்டு நல்லா பண்ணோன்னா கரெக்டாக தை மாதம் அறுவடைக்கு நல்லா அழகாக ரெடி ஆகிடும். ஸோ விவசாயிகளுக்கெலாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். கல்யாணம் ஆனவாளுக்கெலாம், புதுசாக கல்யாணம் ஆனவா தாலி பிரித்து கட்டுறது, அதாவது இந்த கலந்த சாதங்கள்லாம் கலந்து காவேரி கரையோரமாக உட்காந்து இன்னும் பூஜை அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாலி பிரித்து கட்டி இந்த மாதிரி சாதங்கள்லாம் உட்காந்து குடும்பத்தோடு சாப்பிட்றதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தை இப்படி ஒரு கலரி விட்டுறலாம். இந்த வானொலி சூட்லேயே ஒரு 2 மினிட்ஸ் அது இருக்கட்டும், அப்புறமா நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஒரு ஆடி 18ன்றது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன். குழந்தைகளுக்கெலாம் இப்போ அதெல்லாம் மறந்தே போயிடுத்து, தெரியறதே இல்லை, அந்த மாதிரி ஆயின்ருக்கு. நம்மளும் சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால காவேரியை தேடி எங்கே போகிறது. பார்த்தெல்லாம் நமக்கு இப்போ எலுமிச்சம்பழ சாதம் ரெடியாக எடுத்து இப்போ அடுத்தாப்பில் தயிர் சாதம் கலந்துக்க வேண்டிதான். நான் இப்போ பார்த்தேன்னா அடி சாதம் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் குழஞ்சிருக்கும் சாதம். ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், சால்ட் போட்டுருக்கேன் பாருங்கோ. நான் யூஸ்வலாக எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா யாரையாவது லஞ்சு கூப்பிட்றோம், இல்லை எங்கேயாவது பாட்லாக் பார்ட்டினா நான் எப்படி எடுத்துன்னு போவேன். இது டெய்லி பேசிஸில் இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டோம். எனி அக்கேஷ்னலாக அது ரிச்சாக இருக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ. நம்ம எனி தயிர் போட்டுக்கலாம். நான் லாக்டோஸ் ஃப்ரீ தயிர் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு, இவ்வளோ தூரம் ஃப்ரெஷ் க்ரீமையும் தயிரையுமே ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் குத்தி இந்த சாதத்தை கலந்துட்டு தாளிப்பெல்லாம் இதோட ஆட் பண்ணிட்டு கடைசியாக மாதுளம்பழம் மேலே போட்டு எடுத்துன்னு போனேன் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீமியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் குழந்தைகள் அடிக்டே ஆகிடும், லஞ்சுக்கு இப்படி கொடுன்னு கேட்க ஆரம்பிக்குங்க. டெய்லி பேசிஸில் இவ்வளோ ஃபேட்டியாக சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி இதை சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இதை நான் இப்போ கலந்துட்டு காமிக்கிறேன். சாதம் இப்போ ஈவனாக கலந்தாச்சு. வேணும்னா பால் குத்திக்கோங்க, பால் வேண்டான்னா கொஞ்சம் ஜலம் குத்தி நல்லா குழச்சி பிசிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம மாதுளம் பழம் போடலாம். இப்போ நான் கடலெண்ணெய் வச்சுட்டுருக்கேன். நார்மலாக தான் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு நல்லெண்ணெய் போட்டுட்டேன், தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டேன், தயிர் சாதத்துக்கு கடலெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம் போகிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிய ஆரம்பிச்சுட்டு பெருங்காயம், இப்போ வறுத்ததை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துட்டோன்னா நமக்கு எம்மியான தயிர் சாதமும் ரெடி ஆகிடும். ஸோ தயிர் சாதத்தையும் கலந்தாச்சு. இப்போ நமக்கு கலந்த சாதங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுத்து. கலந்த சாதங்கள் எல்லாமே இப்போ நமக்கு ரெடி ஆகிடுத்து. அடுத்தாப்பில் நம்ம இப்போ அவியல் பண்ணிக்கலாம். ஸோ அவியலுக்கு நான் என்னென்ன காய் இருக்குன்னா முருங்கைக்காய் எடுத்துட்டுருக்கேன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறமா சேப்பங்கிழங்கு பாருங்கள் தோலை சீவி எடுத்துட்டுருக்கேன், சவு, கேரட்டு. ஸோ இவ்வளோ தான். நிறையா பண்ணால் எல்லாம் மீறுறது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணிக்கலாம். இந்த காய் அனைத்தையும் இந்த குக்கரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு சவுண்டு விட்டு எடுத்துட்டுலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கட்டுமா? ஸோ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான ஜலம் வந்து கொஞ்சமாக குத்திண்டா போகிறோம், ரொம்ப வேண்டாம். ஒரு அரை டம்ளர் ஜலம் குத்தி அது ஸ்ட்ரீம்லேயே குக் ஆகட்டும். கிரேவியாக ஜலமாக வர வேண்டாம். இதுக்குண்டான கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காய் வேகச்சியே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னாக்க சீக்கிரமாக காயில் உப்பு இறங்கிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை மூடி வச்சுட்றேன். இது ஜஸ்ட் ஒரு சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுறேன். ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில். அதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இதோடைய நான் அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை போட்டு இந்த அரைச்சதை அதோட கலந்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சதை இதோட கலந்துக்கிறேன். ஸோ இப்போ அரைச்சது தயிர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காய் வெந்த கையோட இதை கலந்துட்டு தேங்காய் எண்ணெய் மேலே குத்தினா நமக்கு அவியல் ரெடி ஆகிடும். காய் ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளே நான் வந்து அப்பளம் பொரிச்சுன்ட்டேன். ஸோ ஜென்ரலாக எங்கள் ஆத்தில் வெத்தல் வடம் எல்லாம் இருக்கும், வடை எல்லாம் கூட பண்ணுவாள். அவ்வளோலாம் சாப்பிட்றதுக்கே இங்கே வயிற்றில் இடமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருத்து. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி குறட்டாக்கா இந்த இதில் அரைச்சதோட அந்த இதெல்லாம் வந்து காய்க்குள்ளே இறங்கும். உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டுலாம். ஸோ நல்லா அந்த கலவையை கலந்து விட்டாச்சு. கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. நான் லாஸ்ட் டைம் ஆடி 18க்குன்னு நினைக்கிறேன் அவியல் பண்ணும்போது அவியலை வந்து தாளித்து கொட்டுறதே கிடையாது, தாளித்து கொட்டினா அது அவியல் இல்லை அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்தது. ஸோ எங்கள் அம்மா வந்து தாளித்து கொட்டுவா, அதையே தான் நான் ஃபாலோ பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட என்னெல்லாம் தலிகையே பண்ண விட மாட்டா. அதாவது சில நாட்களில் தலிகை பண்ணுவேன், மற்றபடி உள்ளே விட மாட்டா. ஸோ எங்கள் அம்மா பண்ணினதை கண்ணில் பார்த்தது தான் எங்கள் அம்மா தாளித்து கொட்டுவா, அதையே நானும் ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன், தாளித்து கொட்டாமல் மேலே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாசனைக்கு குத்திட்டு இப்போ அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்தில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது என்ன சமாச்சாரன்றதை கமெண்ட்டில் போடுங்க. தாளித்து கொட்டணுமா என்ன வேண்டாமா அப்படின்ட்டு. இந்த தடவை நான் தாளித்து கொட்டல, மெஜாரிட்டி வின்ஸ். தாளித்து கொட்டலான்னா அடுத்த தடவையில் நான் கண்டிப்பாக தாளித்து கொட்டி பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் ஜஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையை தாளித்து கொட்ட வேண்டிதான். நான் இப்போ வெறும் தேங்காய் எண்ணெயை அதில் மேலே போட்டிருக்கேன். இப்போ நமக்கு அவியல் ரெடியாக எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறேன். ஆடி 18ஆம் பேருக்கு தலிகை மணக்க ரெடியாக எடுத்து பார்த்தேன்னாக்கா மெயின் டிஷ் பார்த்தேன்னாக்கா தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு அவியல், அப்பளம் எனக்கு சிவகப்பாக பொரிச்சா ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது அந்த மாதிரி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் போடுங்க. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கடார் நார்த்தங்காய் ஊறுகாய் நான் ஆற்றுல போட்டது. ஸோ இன்றைக்கு உண்டான சிம்பிள் லஞ்ச் மெனு ஆடி பெருக்குக்கு பெருசாக வேறு எந்த ஐட்டமும் பண்ணலை, இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.